முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். அவர் வந்து எப்படி காரியத்தை கெடுக்காருன்னு பாத்தியா? சரிக்கா எடுத்து வச்சு சாப்பிட சொல்லுங்க. நீ போ சரசு, அவ்வளோ கூட நான் அந்த ஆளுக்கு போய் சோத்தை போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லாட்டினா மிரியா மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருப்பாரு போன் அடிச்சு. சரிக்கா. எட்டி கேக்குதா இல்லையா? நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், ஒரு பதிலும் இல்லை. இரியாந்த வாரேன் மனுஷிய, ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேற நீரு. சரிக்கா, அப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, சோத்தை போட்டு கொடுத்துட்டு நாங்க போறோம். சரி சரசு. உங்களுக்கு அந்த வாளியில இருக்க சோத்தை போட்டு திங்க முடியாது என்ன? இந்த வாரேன். உங்களுக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது, நல்ல மோட்டர் வசதி, தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். எப்ப யாருப்பா இவங்க? வாங்க ஐயா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேன். என்ன தோட்டத்து பக்கமே வர முடியும்? இன்னைக்கு அதிசயமா தோட்டத்து பக்கம் வந்த மாதிரி இருக்கு. ஐயா, இந்த 1 ஏக்கர் நிலத்தை விட்டு விற்கலான்னு இருக்கேன். நமக்கு தெரிஞ்சவர் தான், நண்பர் தான். அதான் அவருக்கு கொடுக்கலான்னு எழுதுறதுக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. என்னையா திடீர்னு இந்த முடிவு? யாருக்காவது பாட்டத்துக்கு குத்தகைக்காவது விடலாம்ல? ஏதோ அவசர தேவையா நிலத்தை இப்ப விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கியாரு? இல்லையா, சும்மாதான். இந்த நிலத்தை நமக்கு ரொம்ப பார்த்துக்கிட முடியல, பார்த்துக்கிடுங்க. அதனால தான் சரி இவருக்கு விற்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நிலத்தை சட்டுப்புட்டுன்னு இப்படி விற்கிறதுலாம் உடனே எடுக்க முடிவு கிடையாது. விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே போகுது. மண்ணுல காசை போட்டவனும் பொண்ணுல காசை போட்டவனும் எப்படியும் எதுலையும் சளைச்சு போக மாட்டான். அதனால இந்த மண்ணை பூமியை விற்கணும்னு நினைக்காதீயா. வேணும்னா நான் கூட பாட்டத்துக்கு எடுத்துக்கிட்டேன், எவ்வளவுன்னு சொல்லு. ஐயா, உங்களுக்கு என்ன இப்போ பாட்டத்துக்கு தானே வேணும்? இவர்கிட்ட நிலத்தை நான் ஒப்படைச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நீங்க பாட்டத்துக்கு எடுத்துக்கிடுங்க. அப்பனா நிலத்தை விற்கிறதுல உறுதியா இருக்கிய நீங்க? ஆமா, இவரும் பாட்டத்துக்கு தான் பார்க்கறதுக்கு ஆளு தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஆளா பிடிச்சி கொடுங்கன்னாரு. நீங்களே நல்ல ஆளு தான். நாங்கள் நிலத்தை வித்தப்புறமா அவங்களுக்கே எழுதி தர சொல்லியும் பாட்டத்துக்கு. என்ன தம்பி, எந்த ஊரு? இந்த பக்கத்துல தான், ஓடக்குடி பக்கத்துல தான். இடத்த சும்மா வாங்கி போடலாம்னு சொல்லி வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களோ? ஆமா, நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் நம்ம ஹோட்டல்ல தான் பிசினஸ் மைண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. சரி, எங்க வீட்டம்மா விரும்புனாங்களேன்னு இந்த தோட்டம் ஏதாவது வாங்கலாமான்னு வந்தோம். இந்த தோட்டம் எப்படியா? எந்த பிரச்சனையும் இல்லையே வில்லங்க? உங்க ஃப்ரெண்டுங்கிறிய அவரு ஏதோ வில்லங்கத்தை உங்களுக்கு தலையில கட்டுவாரா? அவரு நிலத்தையே அவரு தர்றாரு. இதுல என்ன வில்லங்க இருக்க போகுது? தைரியமா வாங்கலாம். சரியா, அப்புறம் பார்ப்போம். நான் இவங்களுக்கு தோட்டத்தை சுத்தி காட்டியதுக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி சரி, நீங்க தோட்டத்தை சுத்தி காட்டுங்க. நான் இங்க என்னோட மாடு இந்த பக்கமா வந்துச்சு, அதான் அதை பார்க்க வந்தேன். சரியா, பாருங்க பாருங்க. சரி, கொஞ்சம் வியாழி கிழிவெல்லாம் பிடுங்கி போட்டிருந்தா அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அடைச்சி போடுங்க. வேற எல்லா மாடும் அந்தலையும் இந்தலையும் போயிட்டு தான் அடக்கு. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஆமா, அந்த வேலிகிற வாழை நிக்கிற கொஞ்சம் சீமுடைய வெட்டி கொஞ்சம் அடைக்கணும், பார்த்துக்கிடுங்க. சரி, அடைச்சு போடியும். சரியா, வாரேன். சரியா, வாங்க நம்ம அந்த பக்கமா போலாம். சப்போட்டா எப்பயுமே நான் வெளியே வாங்கியே தேவையில்லை. நம்ம தோட்டத்திலே பறிச்சு நம்ம வீட்டில் அரிசி வேலையில 4 நாள் போட்டால் போதும், நல்லா பழுத்து கிடக்கும். நல்லா இனிப்பா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் பிஞ்சா இருக்கு, இப்போ பறிக்க முடியாது. விளைஞ்சப்புறம் பறிச்சுக்கிடுங்க. ஆமாண்ணே, நல்ல மரமா இருக்கு. எல்லாம் அப்பப்போ லோடா உரம் போட்டு வச்சிருக்கு. அதனால நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஓடியாங்க. அந்த மனுஷன் அந்த போறாரு பாருங்க. ஏதோ ஒரு பொம்பளை சுடிதார் போட்டுக்கிட்டு வந்திருக்காளே. என்னை விட நல்லா ஸ்டைலா இருப்பாளோ? நீ என்ன உலக அழகியா? உள்ளூர் கிளவி தானே, வாளா. பெரிய பொண்ணு, என்னை இன்சல்ட் பண்ணாத. நான் யங் கேர்ள். செருப்பு பெஞ்சிரும், வாயை முடிக்கிட்டு வா. அந்த பக்கம் என்ன ஏதோ ஒரு பெரிய புத்து மாதிரி இருக்கு. ஐயா, அது பாம்பு புத்து தானே? இல்லை, அது பாம்பு புத்துலாம் கிடையாது, கரையம் புத்து, அவ்வளோதான். நம்ம வேணா அந்த பக்கமா போகாம வேற பக்கமா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, என்னன்னே தோட்டத்துல பாம்பு புத்து இருக்கு, நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா சொல்றீங்க. இந்த பக்கமா போவான்டா அந்த பக்கமா போவோன்னு. ஐயே, அது நீங்க நினைக்க மாதிரி பாம்பு புத்து கிடையாது, கரையம் புத்து தான். கரையான் கொஞ்சம் அப்படியே கவனிக்காம விட்டதான் அப்படியே புத்து எடுத்து வச்சிருக்குது. இந்த பாருங்கண்ணே, நான் குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கலனாலும் பிள்ளைகளுக்காண்டி தான் இந்த இடத்தையும் நான் வாங்கியேன். அதுவே லீவு நாள் எல்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்னு. இங்க வந்து பார்த்தேன்னா பாம்பு புத்துலாம் இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஏற்கனவே இதற்கெல்லாம் பயமா தான் இருக்கும். என் வீட்டம்மா தான் கொஞ்சம் எனக்கு தைரியம் சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வாங்குங்கன்னு. இப்போ இந்த பாம்பு புத்தை பார்த்தப்புறமே எனக்கு எப்படி இதை வாங்க தோணும்? ஐயே, இது பாம்பு புத்தே கிடையாது, எறும்பு புத்து தான். சொன்ன கேட்க மாட்டேங்கியல. என்னங்க? இந்தா எங்க வீட்டம்மாவே வந்துட்டாவோ பாருங்க, அவங்ககிட்டே கேளுங்க. வாங்க வாங்க. நீங்க தான் இடத்த வாங்க வந்திருக்கீங்களோ? ஆமாக்கா. பத்ராளி, அதுல ஒரு புத்து மாதிரி ஒன்று பெருசா வளர்ந்துருக்கு பாரு, அது எறும்பு புத்து தானே. இவங்களுக்கு சொல்லு, சொன்னா புரிஞ்சுக்கிடாம பாம்பு புத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. என்னண்ணே, இடத்த விற்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியோ? ஆமா, அந்த தோட்டத்தை விற்க போறேன் பத்துக்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு இருந்தேன். உங்ககிட்டையும் கையெழுத்து வாங்கணும்ல. ஆ இப்போ என்ன ஓகே ஆயிருச்சா? நீங்க உங்க தங்கச்சியா? ஆமாக்கா. உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருக்கா? வாங்க போறீங்களோ? ஆமா, எல்லாம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த பாம்பு புத்தை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏக்கா, மூக்குத்தி போட்டாக்கா, நீங்க ஒன்றும் பெருசா பயப்படாதீங்க. பாம்பு அது பாட்டுக்கு இன்னாங்கன்னா இறைய நினைச்சிட்டு நேரா போய் அந்த புத்துக்குள்ள படுத்துக்கிடும்.
இப்ப நல்ல வெயிலா இருக்கு பத்தியில அங்கன எங்கன குளிர்ச்சியா இருக்கு இடத்துக்கு போய் எல்லாம் பூந்து இருக்கும். அதுக்கப்புறம் அப்பப்ப இற மேய அங்கன எங்கன வந்துட்டு போவோம் காலுக்குள்ள. கொஞ்சம் பார்த்து கவனமா தான் நடக்கணும் பார்த்துக்கிடுங்க நீங்க. எம்மா எம்மா உமா சும்மா இருமா. தலைவரே நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்க தோட்டத்தை பத்தி பெருமையெல்லாம் எடுத்து சொல்லாண்டாமா. என்னம்மா பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குமா அப்போ? ஆமா, இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு ஆடு மேய்க்கவர் வந்தாரு. அவர் ஆட்டுனால கடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை ஆட்டு கடிச்சு விட்டு என்னத்தை கடிச்சு என்ன பாம்பு கடிச்சுன்னு அவர் பார்க்க போனவரையும் சேர்த்து கடிச்சு விட்டுச்சு. அவரு இப்போ உயிருக்கு போராடிட்டு நடக்காருன்னவ அப்புறம் செத்தாரா பொழைச்சாரான்னு தெரியல. இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் அடிக்கடி சம்பவம் நடக்கும் பார்த்துக்கிடுங்க. அது அந்த மோட்டர் ரூம்பு கணத்தடி பக்கம் இருக்குல்ல, அங்கனெல்லாம் அமானுஷ்யமான சத்தம்லாம் கேட்குதும்பாவ. அது வேற அது யாரெல்லாம் அந்த கிணத்து பக்கத்தில் போகிறவளோ எல்லாம் உள்ள தடிக்கி விழுந்துரியாவ. நான் கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கிணத்துக்குள்ளே தவறி விழுந்து விட்டேன் இந்த கிணத்துக்குள்ளே தான். அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்துக்காரர் தான் ஒருத்தர் பார்த்து வந்து என்னையே காப்பாற்றினாரு பார்த்துக்கிடுங்க. நான் கூட போய் சொன்னாலும் நான் எனக்கு அது பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, ஒன்றும் போய் சொல்லாதுவே. எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சியும் பாட்டிமாரும் புட்டிமாரும் தான். ஆமாம் ஆமாம், இவ ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கேன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு. அப்போ எங்கள் வீட்டுக்காரு எல்லாரும் சேர்ந்து தான் கயிறு போட்டு இழுத்து காப்பாத்தினாவ. அந்த கிணத்துக்குள்ளே கூட பாம்பு இருந்துன்னா பாருங்களா. பத்ராளி உன் ஃப்ரெண்டு வேலைலாம் வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு. எங்க அவளுக்கு நடந்த உண்மையை அவ சொல்லியா, நான் எப்படிங்க அதை சொல்லாதன்னு சொல்ல முடியும்? எங்க தோட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ ஆனால் அந்த பிள்ளை சொல்லியதை கேட்க கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஆமா, எனக்கு முதல்ல அந்த பாம்பு புத்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாங்க, எனக்கு ஏதோ சரியா படலைங்க. ஏன்னா நம்ம பிள்ளையில லீவு நாள் வரல இங்கே கூப்பிட்டு வருவோம். இங்கே வந்து பார்த்தா மோட்டர் ரூம்பு கிணறு இதெல்லாம் அந்த பிள்ளை சொல்லும் போதே பயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் கிணத்துல யாராவது தவறி விழுந்திருந்தாங்கன்னு வைங்களேன், அங்கே யாராவது இறந்துருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்குங்க. நமக்கு ஒரு வேளை இந்த மாதிரி தெரியாமல் எதுவும் வாங்கிட்டோன்னு வைங்க, நாளை பின்ன நம்ம தாங்க கஷ்டப்படணும். யோசிச்சு தான் வாங்கணும். இதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கக்கா முக்குத்தியக்கா, இந்த மாதிரி தான் ராத்திரி வேட்டைக்கு போன பயலுவ கூட இந்த தோட்டத்தில் புளிய மரத்தில் வெள்ளச்சீலை கட்டிக்கிட்டு 4-5 பொம்பளவே ஊஞ்சலாடிக்கிட்டு இருந்தேன் நானுவேன். கொஞ்சம் பேய் நடமாட்டம்லாம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் வித்தியாசமான தோட்டம் தான். அதான் அந்த அண்ணன் சீக்கிரமாக வித்துடலாம் கை மாற்றிடலாம்னு நினைக்காவ போல இருக்கு. எம்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதம்மா. இப்படிலாம் நான் ஒரு நாளும் கேள்விப்படலாமா என் தோட்டத்தில். தலைவரே உங்களுக்கு தெரியாது தலைவரே, ஏகப்பட்டது நடக்குது இந்த நாட்டு நடப்புல. உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் வேலை உண்டு சுவாலி உண்டுன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு ஊர் முழுக்க எல்லா விஷயமும் தெரியும். நாங்கள் எல்லா இடமும் போயிட்டு பேசிட்டு வாங்கிட்டு வரதுனால. இங்க பாருங்கண்ணே, நான் அப்பவே சொன்ன மாதிரி தான் தோட்டம்லாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த பாம்பு புத்து இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கடலா இருக்கு. மற்றபடி எங்க மச்சானை கூட்டிட்டு வந்து தான் நான் மேற்கொண்டு எதுனாலும் பேச முடியும், அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான். அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் சொல்றேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கன்னு. ஆமாண்ணே, எங்களுக்கு மற்றபடி தோட்டம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க. மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கு. அப்புறம் என்னம்மா, அந்த பாம்பு புத்தை நான் வேணாலும் உடச்சி சரி பண்ணி தந்துடுறேன். ஏங்க அந்த பாம்பு புத்து நாகாத்தம்மாங்க, அதெல்லாம் அப்படியே அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கப்படாது. அது குடும்பத்துக்கு ஆகாது. பாம்பு புத்து லேஸ்லலாம் இப்படி உடைக்கப்படாது. உடைச்சுன்னா வேற அது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாக்கும். சும்மா இருங்க. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எங்க வீட்டில் போய் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க, இடமா போயிடலாம். சரி சரி தலைவரே, உங்க தோட்டத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு நாம அப்புறம் பேசுவோம் என்ன. சரி, நாங்க இப்போ வரட்டுமா? சரி, நீ அந்த பிள்ளை சொன்னதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. மற்றபடி தோட்டம் எல்லாம் நல்ல தோட்டம். நீங்கள் இந்த பெரியவர் பேசுனதை கேட்டியல்ல, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. சரி சரி சரி, அப்போ நாங்கள் வரோம். சரி, நானும் வாரேன் இருங்க. உங்களை அங்கே வழி ஏற்றி விட்டு வரேன். சரி வாங்க. அட என்ன சப்புன்னு முடிஞ்சு போச்சு. நான் கூட என்ன 7-8 பிட்டு போடணும்னு பார்த்தேன், 2 பிட்லேயே பிறந்துருச்சுவே. நீ போட்ட ஒவ்வொரு பிட்டும் நச்சுன்னு நங்குற மாதிரி விழுந்திருக்கும் அதுக்கு காதில், அதான் பறந்துருச்சுவேன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு இனிமே இதுவே தோட்டத்துக்கு திரும்ப வராதுன்னு நினைக்க வாங்குறதுக்கு. ஏலா வாழ்க்கையில இன்னைக்கு தானே நீ உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க. என்னக்கோ சொல்றியே? நான் கூட இன்னைக்கு எப்படியும் இந்த தோட்டம் கைமீறி பெய்யும்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீ சொன்ன 2-3 பொய்யில அதை கேட்டு நம்பி போயிட்டுவே. இங்க பாருங்க பத்திராளியக்கோ, நான் சொன்ன பொய்யை கேட்டு அதுவே போச்சோ இல்லையோ, அந்த பாம்பு புத்தை பார்த்து பயந்து தான் அதுவே போச்சுவே. ஒழுங்கு அந்த பாம்பு புத்துக்கு 2 குடம் பாலதுக்கி ஊற்றி அதுக்கு ஒரு மாலையை போட்டு வைங்க. அப்போதான் உங்கள் தோட்டம் தப்பிக்கும். இல்லைன்னா மறுபடியும் உங்கள் வீட்டுக்காரு இந்த தோட்டத்தை விற்கணும்னு ஆளை கூட்டிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். அந்த பாம்பு புத்துக்கு ஒரு மாலையை போட்டு பாலை ஊற்றி வச்சியன்னா அதுவே உங்களை காப்பாற்றும். ஆமலா உமா, நீ சொல்லியதும் சரிதான். ஏக்கா அது முதல் கரையம்புத்து தானக்கோ? ஆமாலா, அது கரையம்புத்து தான். கரையம்புத்துக்குள்ள தான் பாம்பு வந்து இருக்கும் பத்துக்க. இந்த புத்து மண்ணை தனக்க எடுத்து உடம்பெல்லாம் பூசுவாவே, ஏதாவது தோல் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா. ஆமாம்
அங்கங்க வேலிகரவால சின்ன சின்ன புத்தா இருக்கும் பாரு, அதுல இருக்க மண்ணை எடுத்து பூசணும். அதுதான் நல்லா இருக்கும் பார்த்துக்க. நிறைய மருத்துவ இது உடல்ல எந்த ஒரு தோல் நோயுமே வராது. முன்னாடிலாம் நாங்கள் தோட்டத்தில் இதை பூசி தான் குளிப்போமே, நல்லா இருக்கும். ஆமாக்கோ இப்போ யார் இந்த மாதிரி குளிக்கா சொல்லுங்க? எல்லாம் அதை பார்த்து பயந்து ஓட தான் செய்யாவ. ஆமாம், எல்லாம் காலம் மாறி போச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். சரி எல்லாம் வாங்க, லட்சுமிகிட்ட போய் சொல்லுவோம். அவள் வேற என்னமோ எதுன்னு பதறிக்கிட்டு இருப்பா. நான் கூட இந்த வேலை இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கல. இப்படி தெரிஞ்சிருந்தா உங்களோடய முதையே கூப்பிட்டு வந்திருப்பேன். வாங்களா, போய் லட்சுமி கிட்ட சொல்லலாம். உமா ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா பெரிய பொண்ணு? உனக்கு எப்படி திடீர்னு இப்படிலாம் ஐடியா தோணுச்சு? ஏலா, ஏற்கனவே காதில் கேட்டது நடந்தது தானா சொன்னேன். ஏற்கனவே ஒரு நாள் நான் கிணத்துல விழுந்தேன் பேர், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுட்டு குவாச்சிட்டு கிளாச்சிக்கிட்டு. அந்த கிணத்துல விழும்போதும் நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியாது. காலை தவறி தெரியாமல் விழுந்துட்டேன் லாந்தி. அந்த பிட்டை தான் இந்த கிணத்துல விழுந்த மாதிரி போட்டு விட்டேன். அப்புறம் ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்தவனுவேன் கதை பேசிக்கிட்டு இருந்தானுவே பயிலுவேன். அந்த புளிய மரத்தில் ஏதோ ஒரு துணி தொங்கிட்டு இருந்ததை பார்த்து பியாயின்னு நினச்சிட்டேன் நானுவேன். அதைத்தான் அந்த பொம்பளை கிட்ட வேட்டைக்கு போனவனும் 4 பியாயி ஊஞ்சல் ஆடுதுன்னு சொன்னானுவேன்னு சொல்லிட்டேன். இருக்க 4-5 பிட்டை எடுத்து போட்டு விட்டாலே ஆளாளுக்கு மறந்து ஓடிடுவாங்க உண்மைன்னு நம்பி. அதைத்தான் பண்ணினேன். ஏன் திடீர்னு நீ இப்படி கேட்குற? இல்லை, நான் என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேன். நீ என்னன்னா டக்குன்னு வந்து காரியத்தை முடிச்சிட்டியா? அதான் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, உனக்குள்ளே இவ்வளோ அறிவான்னு. ஆமாம், வேற உங்கள் மைனி பாவம்ல, மூக்க சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு இருந்து எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வரப்பா தெரியும். அது அழும்போது பாவமாக இருக்குல்ல. அதான் வேற நாளை பின்ன இந்த தோட்டம் இருந்துச்சுன்னா பாரு, எப்படி மாங்காய்லாம் காய்ச்சி கிடக்கு. மாங்காய் சீசன் வந்துருச்சு, மாம்பழம் திருடணும். மாம்பழம் வேற வேணும்ல, அதுக்கெல்லாம் என்ன பழக்கும்போது வந்து லட்சுமி பத்திரலேக்கா யார சொல்லி நம்ம பாட்டுக்கு பறித்து தின்னுக்கிடலாம்ல எவ்வளோ வேணும்னாலும். வேற இந்த தோட்டம் கைமீறி போயிருச்சுன்னா இந்த பழத்தெல்லாம் அடுத்த வேணலாம் பறித்து திம்பா, நம்ம பறித்து திங்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சு தான் டக்கு டக்குன்னு போட்டு ஆளை கிளப்பி விட்டுட்டேன். அதான் நான் பார்த்தேன், உனக்குன்னு ஒரு லாபம் இல்லாமல் எதையும் செய்ய முடிய. சரி சரி வா வா, அங்கே நம்மள எல்லாரும் தேட போறாவ. எல்லாம் பெரிய பொண்ணு ஓடி வந்துரு. உசு உசுன்னு எங்கேயோ சத்தம் கேட்கு. பாம்பு கிம்பு நம்ம பாம்பு கதையை சொன்னதும் வந்துட போகுது. ஐயையோ பாம்பா! உங்களுக்கு இந்த வாளியில இருக்க சுவாத்தை எடுத்து வச்சு திங்க முடியாதாக்கும். சரி விடு, அதான் வந்துட்டல. சோத்தை எனக்கு போட்டாச்சு, உனக்கு சோறு போட்டு சாப்பிடலையா? உனக்கு அதில் பட்டையை பிடிச்சி எல்லாம் வச்சிருக்கேன் பாரு, அந்த பட்டையில சோத்தை போட்டு சாப்பிடு. எனக்கெல்லாம் ஒன்றும் இப்போ சோறு வேண்டாம். இதா பத்திராளியக்காக போய் பார்க்கணும். ஏன் என்னாச்சு அவியலுக்கு? அந்த அண்ணன் இந்த தோட்டத்தை விற்க போறாவளா, அந்த 1 ஏக்கர் நிலத்தையும். அதான் அந்த அக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு. அதான் தோட்டத்தில் வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்குனாவ. அதான் போய் பார்க்கலான்னு போனேன். அதுக்குள்ளதான் நீர் பூனை போட்டு வர சொல்லிட்டியேற. யாரு என்னன்னு பார்த்து வாங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலான்னு பார்த்தோம். சரசு, பெரிய பொண்ணு, உமா எல்லாரும் வந்தாலுவே. அந்தால சரின்னு எல்லாரும் தான் போனோம். அதுக்குள்ளதான் பூனை போட்டு கூப்பிட்டியேற. வேற எங்க? அந்த நிலத்தையே விற்க போறாரா? ஏதாவது பாட்டத்துக்காவது விட வேண்டியது தானே? ஏதாவது பண கஷ்டம் ஏதோ மாமா? பண கஷ்டம் என்ன கஷ்டம் அவியலுக்கு? அவியலுக்கு தான் அங்கங்க நிலம்லாம் எல்லாம் கிடக்க, எல்லாத்துலயும் வருமானம் வருதே. இப்ப என்னத்துக்கு அவரு விற்காருன்னு தெரியல. அதான் அந்த அக்கா புலம்பிட்டே நடந்துச்சு. தோட்டத்தை பார்க்க முடியலன்னு விற்கேங்காரு. அதான் பார்க்க முடியலன்னா குத்தகைக்கு விட்டுட்டு போலாமே, இத்தனை வருஷத்துக்குன்னு விட்டா அதுல இருந்து வருமானம் வருமே. தோட்டத்துக்கு தோட்டமும் ஆச்சு, வருமானமும் ஆச்சு. இப்ப யாரு வாங்க போறாங்களாம் தோட்டத்தை? நம்ம ஊருக்காரா இல்ல வெளியூர்காரி யாரும் வராவ போல இருக்கு. நம்ம ஊர்ல யாரு வாங்குவா? நம்ம ஊர்ல பாட்டத்துக்கு தான் வாங்குவாவ. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் தேவைப்படுமே, கோடி கணக்குல. யார் அப்படி கோடி கணக்குல இப்ப வச்சுக்கிட்டு இருக்கா? வேணா அவியகிட்ட நம்ம பாட்டத்துக்கு பார்க்கறதுக்கு வேணா கேட்டு தர சொல்லு. ஏன்னா பாட்டத்துக்கு வாங்கி வேணா நம்ம பார்ப்போம். நல்லா சீசனுக்கு நல்ல காய் காய்க்கும், அவ்வளோ பழமும் நல்ல